அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா வலைதளங்கள்லையும் பரபரப்பாக பேசப்படுற செய்தி, இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மனைவி அவருக்கு ஒரு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் இப்படி நடந்துச்சு? இந்த சாய்ராபானு திடீர்னு முடிவெடுக்க காரணம் என்ன? திருமணமாகி 29 வருஷங்களான இந்த ஜோடிக்கு இப்போ திடீர்னு என்ன பிணக்கு வந்துச்சு? அவங்களுக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் இருக்கிறாங்க. ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. இன்னும் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு மகன் இருக்கிற சூழ்நிலையில் கண்ணியமாக வாழ்ந்துக்கிட்டு வந்த ஏஆர் ரஹ்மானுக்கு இப்படி ஒரு பெரிய சோகமான முடிவு வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் 30வது வருஷம் தன்னுடைய திருமண விழாவை சிறப்பாக கொண்டாடணும்னு சந்தோஷமாக இருந்த சூழ்நிலையில் இப்படி அவருக்கு ஒரு இடி விழுந்த மாதிரி தன்னுடைய மனைவிட்டேருந்து ஒரு விவாகரத்து நோட்டீஸ் வரண்டு அவர் கொஞ்சம் கனவுல கூட எதிர்பார்க்கலை. காரணம் இவர் சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தார். ரோஜா படம்லேருந்து ராயன் வர இவருடைய எல்லாம் டாப்புக்கு போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் தான் ஆஸ்கார் விருதுகளை அள்ளிட்டு வந்தார். அப்போ ஆஸ்கார் விருதுகளை 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு அவர் ஆங்கிலத்திலேயே இந்தியிலே பேசலை, அழகிய தமிழில் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி தமிழுக்கும் இறைவனுக்கும் மகுடம் சூட்டுற வகையில் பேசியவர் தான் இந்த இசை புயல் ஏஆர் ரஹ்மான். இவர் இந்த வீட்டில் வீசிய புயல் இன்னைக்கு எல்லா திரைத்துறை கலைஞரெல்லாம் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த நிலைமை. ஏன்னா ஒரு திரைப்படத்துறையிலேயே மிக 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 நேர்மையாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரே மனிதன் இவர்னு சொல்லலாம். இவர் மாதிரி இன்னும் சிலர் இருக்கலாம். ஆனால் குறிப்பிடப்பட்ட நிலையில் எல்லாரும் அறிந்த ஒரு நேர்மையான தூய்மையான கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்த நபர் தான் இந்த ஏஆர் ரஹ்மான். இவர் தன்னுடைய அந்த ஸ்டுடியோவுக்கு வரக்கூடிய பெண்களை ஒரு நேரெடுத்தும் பார்க்க மாட்டார். இவர் தனது மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் அவருடைய சுண்டி விழாவோட தொட்டதில்லை. இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய செலிபிரிட்டியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியில் இருக்குன்னா அது முடிஞ்சோடனே ஒரு பெரிய பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டியில் மது உள்பட எல்லா கலாச்சாரமும் இருக்கும். ஆனால் ஏஆர் ரஹ்மான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டவர். அதுக்கு பின்னாடி நடக்கிற எந்த ஒரு பார்ட்டிக்கும் அவர் கலந்துக்கிட்டதே இல்லை. காரணம் அவர் அந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாதவர். தன் குடும்பத்தையும் ரொம்ப கண்ணியமாக வளர்த்தாரு, பாதுகாத்தார். அவருடைய மகள்கள் ஒரு இஸ்லாமிய முறைப்படி இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு முறையாக அந்த முகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்களை கண்ணியமாக வளர்த்து வந்தார். அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தாரு. இவரை மற்ற அந்த கலைத்துறையிட்ட பழகிறது பேசுகிறத விட ரொம்ப அமைதியாகவும் நயம்படவும் கண்ணியமாகவும் பேசுவார். அவதூறான வார்த்தைகளையோ கடுமையான வார்த்தைகளையோ பேசக்கூடியவரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதர். இவர் யாருமே குறை சொல்கிறதே இல்லை. எந்த வழியிலையுமே குறை சொல்ல முடியாத இந்த மனிதருக்கு இப்படி ஒரு குடும்பத்தில் தன் மனைவி 29 வருட காலம் வாழ்ந்த மனைவிட்டேருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி உலகம் முழுக்க இது பெரிய கேள்வியாக வந்திருக்கு. ஒரு சிலர் சொல்கிறாங்க அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அவங்க டைவர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை மனம் தெரிஞ்சு வாழலாம், ஏங்க நீங்கள் இதை பற்றி எல்லாம் பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. அதே தான் அவருடைய ஏஆர் ரஹ்மான் மகன் கூட சொல்கிறாரு, இவங்களுடைய இந்த பர்சனல் இதை விட்டுருங்க எல்லாருன்றாலும் இவங்க ஒரு சாதாரணமான ஆள் இல்லைல. உலகத்தில் இன்றைக்கி பல இடங்களில் விவகாரத்துகள் நடந்தாலும் மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஏஆர் ரஹ்மானுடைய விவகாரத்து பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஏன் இப்படி ஆச்சு இவங்களுக்கு? ஏன்னா இவங்க ஒரு சராசரி மனிதனாக வாழலை. ரொம்ப நேர்மையான கண்ணியமாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி. அவர் குடும்பத்தில் இப்படி ஏன் நடந்துச்சுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கனால தான் நீ பேசும் பொருளாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஏஆர் ரஹ்மான் பற்றிய சில முக்கியமான தகவல்களை, பெரும்பாலும் யாரும் சொல்லாத சில தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டு அந்த ஏஆர் ரஹ்மான் பற்றிய செய்திகளை நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அவருடைய குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை மீண்டும் வரணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. இதை கேட்ட பிறகு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுறதோட இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு
நோட்டிஃபிகேஷன் காட்டும், விரும்பியதை பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இசை புயல் ஏஆர் ரஹ்மான்கிறவர் தன்னுடைய இனிமையான குரல் வளத்தாலும் இவருடைய இசை திறமையாலும் உலகத்தில் உள்ள எல்லா ரசிகர்களையும் தன் வசப்படுத்தி கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய இவர் சினிமா துறையில் இருந்தாலும் மிக மிக ஒழுக்கத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறவர்னு சொல்லி இவரை பாராட்டாதவங்களே கிடையாது. இவர் மேலே எந்த விதமான கரையோ குற்றமோ கோளாறோ யாருமே சொல்ல முடியாது. இவர் கேரளாவில் உள்ள ஒரு இசையமைப்பாளருடைய மகனாக இருந்தார். அப்போ அவர் இஸ்லாமியர் இல்லை, அவருடைய பேர் திலீப். அந்த சூழ்நிலையில் இளம் வயதிலேயே அவருடைய தந்தை மரணிச்சிடுறாரு. அவருடைய சில நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனால் தான் இந்த விவகாரத்தை பற்றிய செய்தி எப்படி வந்துச்சுங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். அதனால் சில நிமிடங்கள் இதை கவனமாக கேளுங்க. அந்த தந்தையுடைய இறப்புக்கு பிறகு மிகவும் கவலையும் சோகமும் உள்ளாகிறாரு அந்த சிறு வயதிலேயே. அப்போ அந்த குடும்பத்தை சுமக்கக்கூடிய பொறுப்பும் பாரமும் இவர்கிட்ட வருது. அப்போ இவருக்கு உறுதுணையாக இருக்கிறது யார்? அவருடைய தாய் மட்டும்தான். அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, இவரை இளையராஜாட்ட மியூசிக் கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க. மியூசிக் கிளாஸுக்கு அனுப்புகிறப்ப அந்த தாயே என்ன பண்ணுவாங்க, மதிய உணவு கட்டிட்டு போயிட்டு வெளியில் காத்திருந்து மயனை வரவழைச்ச உணவு கொடுப்பாங்க. இன்றைக்கி என்னப்பா நடந்துச்சு, எப்படிப்பா நடந்துச்சு, என்ன சொல்லி கொடுத்தாரு, என்ன நீங்கள் டீம் போடுறீங்க, என்ன வேலை பார்த்தீங்கிற விவரம்லாம் கேட்பாங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவும் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளருடைய மனைவிங்கிறதுனால அவங்களுக்கு தெரிந்த பல யோசனையெல்லாம் சொல்லி தன்னுடைய மகன் ஒரு இசைத்துறையில் மிக முன்னணியாக வரணுங்கிற ஒரு ஆசையோடு கடுமையாக உழைத்த அந்த தாய்க்கு உடல்நல கோளாறு வருது. மிக சுகமான முறையில் அந்த அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிற இடத்துல பல மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்குறாங்க. சிறு வயதான இந்த திலீப் என்ன பண்ணுறாரு, நம்ம தாயை எழுந்துடக்கூடாது, தந்தை போயிட்டாரு தாயும் போயிட்டார், நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி எங்கெங்கேயோ வைத்தியம் பார்க்குறாரு. அந்த அம்மாவுக்கு குணமாகலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு இஸ்லாமிய பெரியவரை தற்செயலாக சந்திக்கிறாரு, ஒரு முதியவர் ஒருத்தரை. அவர் சொல்கிறாரு, தம்பி உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பொன்னேரியில் இருக்கிற தர்காவில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபாத்தியா ஓதுங்க தம்பி, அங்கே ஒரு நேர்ச்சை பண்ணுங்க, உங்களுக்கு இது நல்லா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு உபதேசத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இவருக்கு என்னென்னா, மதம் மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படியாவது நம்ம தாயை காப்பாற்றணும், பல மருத்துவத்தையும் போயிட்டு வந்துட்டோம், அந்த பெரிய சொன்னதான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தன் தாயை அழைச்சிக்கிட்டு அந்த பொன்னேரியில் உள்ள தர்காவுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு ஃபாத்தியா ஓத சொல்கிறாரு. அந்த தர்காவில் மனம் உருகி இவராக என்ன பண்ணுறாரு, ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறாரு. அங்கே பெரும்பாலும் யார், அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநேசர்கள் தான் அடங்கியிருப்பாங்க. அப்போ அவர் தர்காவில் நின்றுக்கிட்டு இறைவன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. அந்த தர்காவிட்ட உள்ள இறைவன்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாரு, இந்த இறைநேசர்கள் மூலியமாக என்னுடைய அம்மாவுக்கு குணமாயிடணும், இந்த இறைநேசர்களே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க இறைவன்கிட்டங்கிற மாதிரி இவர் மனமுருக வேண்டுகோள் வைக்கிறாரு. சில தினங்களில் பல மாதங்களாக உடல்நல கோளாறாக இருந்த அவங்க அம்மா உடல்நலம் பெற்று மிக நலமாக வந்துடுறாங்க. இந்த நிகழ்வு ஏஆர் ரஹ்மானுடைய மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அவருக்கு அந்த இஸ்லாமிய மதத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுது. அப்போ முடிவெடுக்கிறாரு, நாம் இஸ்லாமத்துக்கு போயிடலான்னு சொல்லி இஸ்லாத்தை தழுவுறார். அப்போ தழுவிய திலீப்பு தான் தன்னுடைய பெயரை அல்லா ரக்கா ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான்ட்டு தன்னுடைய பெயரை மாற்றிக்கிறாரு. மகன் மாறினோட தாயும் அவருடைய சகோதரிகள்லாம் இஸ்லாம் ஆகிடுறாங்க. இப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் சேர்ந்த பிறகு இவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க இஸ்லாமியனாக தொழுகை 5 நேரம் தொழக்கூடியது, பாங்கு கேட்டுட்டால் உடனே தொழக்கூடியது, எந்த விதமான தவறான கெட்ட வழக்கங்களில் முன்னாடியும் ஈடுபடல, இப்போ ஈடுபடல, இனிமேல் ஈடுபடக்கூடாதுங்கிற ஒரு நேர்மையான முறையில் இவர் இஸ்லாமியனாக வாழ்ந்து வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருக்கு வயது 29 ஆகுது. நமக்கும் வயசாயிருச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, தன் தாய்கிட்ட அவரே போய் சொல்கிறாரு, அம்மா எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு ஒரு திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு.
இவருக்கு வந்து வளமையாக தர்காக்களுக்கு போகிற ஒரு பழக்கம் உண்டு. அப்படி ஒரு தொடர்ந்து ஒரு தர்காவுக்கு போகிறப்ப அந்த தர்காவில் வந்து ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அந்த பெண் யாருன்னா அவங்க தான் சாய்ரா பானு. அந்த சாய்ரா பானு குஜராத்தியை சேர்ந்தவங்க, தாய்மொழி தமிழ் கிடையாது அவங்களுக்கு. கொஞ்சம் பழக்க வழக்கமாக சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க, அரைகுறையாக தமிழ் பேசுவாங்க. அழகான அந்த சாய்ரா பானுவை அந்த தர்காவில் பலமுறை சந்தித்த இவருக்கு அந்த பெண் மேலே வந்து ஒரு உள்ளூர ஒரு காதல் உண்டாகுது. அதை தன் தாய்கிட்ட போய் தெரிவிக்கிறாரு. அந்த அம்மாவே அந்த பெண் வீட்டாரை தொடர்பு கொண்டு பேசி திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த தம்பதி தான் இந்த ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு. நல்ல முறையில் இவங்களுக்கு திருமணம் நடந்து 29 வருஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரே ஒரு செய்தியை நம்ம சொல்லிட்டு உள்ளே போகணும். இந்த ஏஆர் ரஹ்மான் எப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தில் கவனிக்கிறதுல அன்பும் நேர்மையும் இருக்கிறத விட ஒரு படி மேலே தன்னுடைய தொழிலில் வந்து கவனம் செலுத்துவார். இசை மேலே அவருக்கு காதல் அதிகம். எந்த அளவுக்குன்னா, திருமணமான இந்த ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணுறாரு, பெரும்பாலும் கல்யாணமான புது ஜோடிகள் என்ன பண்ணுவாங்க, தேனிலவுக்கு போவாங்கல்ல, அது மாதிரி தேனிலவுக்கு தன் மனைவி சாய்ரா பானுவை கூட்டிகிட்டு ஒரு மலைப்பகுதிக்கு, ஒரு குழுகுழுவான ஒரு சுற்றுலா பகுதிக்கு போயிட்டு அங்கே வந்து தங்குறாரு. அப்போ தங்குறப்ப இவர் போகிறப்ப இவரோட இசை கருவிலாம் கூட எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அப்போ மிக பிரம்மாண்டமான ஒரு ஷூட் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அதில் 2 அறைகள் இருக்குது. அதில் ஒரு அறையில் வந்து அவருடைய மனைவி ஒரே ரூமுக்குள்ளே சாய்ரா பானு இருக்காங்க. அந்த பக்கத்து அறையில் இந்த நிலைமையில் அந்த ஒரு ஃபோன் வருது. இரவு 12-1 மணி ஆகிடுது. அப்போ அந்த ஏஆர் ரஹ்மான் அறைக்கு வந்து ஒரு தொலைபேசி வருது, அழைப்பு வருது, செல்ஃபோன் வருது. அது யார் பேசுகிறா? ஏஆர் ரஹ்மானுடைய சகலைன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சாய்ரா பானுடைய சகோதரியை திருமணம் செய்துக்கிட்ட இன்னொரு ரஹ்மான், நடிகர் ரஹ்மான். இவர் ஏஆர் ரஹ்மான், அவர் நடிகர் ரஹ்மான். அவர் ஃபோன் பண்ணுறாரு. சும்மா அப்படி கேஷுவலாக நம்ம ஃபோன் பண்ணி நம்ம சகலையை கலாய்ப்போம், நைட்டு 1 மணி ஆனாலும் அவர் எப்படி இருக்கார், ஜாலியாக இருக்காங்களான்னு விசாரிப்போன்னு என்ன பண்ணுறாரு, செல்ஃபோன் அடிக்கிறாரு. செல்ஃபோன் அடிக்கிற இடத்துல அவர் ஏஆர் ரஹ்மான் இல்லை, அவருடைய மனைவி சாய்ரா பானு தூக்கத்தில் இருந்து முழிச்சு செல்ஃபோன் எடுத்து அலோன்னு பேசுகிறாங்க. ஓ அண்ணியா, இங்கே அண்ணன் எங்கேன்னு கேட்குறாரு. அவர் வந்து பக்கத்து ரூமில் கீபோர்டு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இந்த நடிகர் ரஹ்மானுக்கு பெரிய ஷாக்கு. என்ன தேனிலவுக்கு போன மனிதன் மனைவியோட ஜாலியாக ஒரு பல இடங்களை பார்க்குறது, அவங்களோட பேசுகிறது, பழகிறது, சந்தோஷமாக இருப்பார்னு பார்த்தா அங்கேயும் போட்டு இவர் வந்து கீபோர்டு வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட மனுஷன் இருக்கிறாரான்னு இவர் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு வேளை சங்கடப்பட்டாலும், அந்த ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து தன் எடுத்துக்கிட்ட தொழிலில் அந்த இசைத்துறையில் இருக்கிற அந்த ஒரு பற்றை நினச்சி ஒரு வேளை ஆச்சரியமும் பட்டிருக்காரு. இதை வந்து அந்த நடிகர் ரஹ்மானே பல இடங்களில் வந்து மேடையில் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அளவுக்கு இந்த ஏஆர் ரஹ்மான் வந்து தன்னுடைய துறையில் வந்து கவனமாக இருப்பார், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை இருக்குது. உதாரணமாக வந்து ஒருத்தர் வக்கீலாக இருக்காருன்னு வச்சுங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா அந்த வாதத்தோடு அவர் வேலை முடிஞ்சிடும். டாக்டராக இருப்பார், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பேஷண்ட்டுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டால் வீட்டில் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறது, மற்ற விஷயங்களை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு துறையில் உள்ள ஆளுங்க அப்படி இருந்தால், இவர் எப்படின்னா ஸ்டுடியோவில் போய்ட்டு ஒரு இசை அமைச்சிட்டோ ஒரு பாடல் பதிவு பண்ணிட்டோ வரான்னு வச்சுங்க, வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு டியூன் போடணும், அதுக்கு பாட்டு எடுக்கணுங்கிறப்ப யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவருண்டில் பெரும்பாலான அந்த செலிபிரிட்டிகள், அந்த க்ரியேட்டிவிட்டி உள்ள ஆளுகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அப்படி சிந்தனை இருக்கிறப்ப வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சாப்பிட போவாங்க, டக்குன்னு ஒரு புதிய யோசனை வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, இதை மறந்து போயிடுன்ட்டு சாப்பிட்றதை நிறுத்திட்டு அது சம்மந்தமான பதிவுகளில் போய் உட்காருவாங்க. இது வந்து எல்லாருக்கும் உள்ளது தான். அப்படி தான் ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணுறாரு, பெரும்பாலும் தன்னுடைய சுய வேலைகளை விட, குடும்ப வேலைகளை விட அவருடைய இசைத்துறைக்கு முக்கியம் கொடுக்குறாரு. அது காரணம் தொழில் மேலே இருக்கிற ஒரு மரியாதை, அதில் உள்ள ஒரு கவனம். அப்படி அவர் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள உறவுகள்கிட்ட வந்து அதிகமான நேரம் செலவழிக்கிறது இவருக்கு குறைஞ்சி போகுதுங்கிறது இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு. இது ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மள்ட்ட அதிக நேரத்தை செலவழிக்க மாட்டேங்கிறாரு, அதிக நேரம் நம்மளோட பேச மாட்டேங்கிறாரு, நம்மளை பல இடங்களுக்கு ஒன்றா கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, தொழில் தொழில் தொழில்னு இருக்கிறாரு, வேறு எந்த கட்டாளமும் இவர் கிடையாதுங்கிற மாதிரி இவரை வந்து இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறதோட இவர் எந்த குறையாகவும் அந்த சாய்ரா பானு சொன்னதில்லை. பல கட்டங்களில் வந்து இவர் வந்து உயர்வாக தான் பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஏஆர் ரஹ்மான் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, உச்சத்தில் போயிருக்கிறப்ப இவருக்கு 2-3 தினங்களுக்கு முன்னாடி இவருக்கும் இவருடைய மனைவிக்கும்
அதாவது குடும்பத்தில் அடிக்கடி ஏதாவது இது மாதிரி சின்ன சின்ன பிணக்குகள் வரும். இப்போ உதாரணமாக அவர் வந்திருப்பார், கணவனை வரவேற்ற மனைவி ஏதாச்சும் ஆசையாக 2 வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் ஏதாச்சும் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக சிந்திச்சுக்கிட்டே வந்திருப்பார். சரி அப்புறம் பேசலாம் இருங்கன்னு இருப்பார். இது அந்த மாதிரி கோபத்தை உண்டாக்கும். நான் எவ்வளோ பிரியமாக பாசமாக உங்கள்கிட்ட செய்தி சொல்ல வர்றேன், நீங்கள் இதெல்லாம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கக்கூடியது தானே. இது மாதிரி பல கட்டங்களில் சின்ன 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 சண்டைகள்லாம் நடந்துக்கிட்டே வந்திருக்குது. இந்த 29வது வருஷத்தில் இப்போ இந்த நிகழ்வுக்கு 2-3 தினங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு சண்டை வந்து அந்த சாய்ராமன் என்ன பண்ணுறாங்க, கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. கோச்சிக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, மும்பைக்கு போயிடுறாங்க. மும்பையில் போய் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வந்து ஏஆர் ரஹ்மான் வீடு தான். அந்த வீட்டில் போய் தங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த விவாகரத்து வழக்குகள்லேயே எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு எனக்கு விவாகரத்துக்கு நோட்டீஸ் கொடுங்க என் கணவருக்குங்கிறாங்க. அவரும் அந்த அம்மாட்ட எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அப்போ அந்த நோட்டீஸ் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் என்ன நினச்சிருக்காரு, சரி ஏதோ புணக்கா போயிருக்காங்க 2-3 நாளில் வந்துடுவாங்கன்ட்டு இவர் வழக்கம் போல இவருடைய கலைப்பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நோட்டீஸை பார்த்த உடனே அப்படியே அதிர்ந்து போயிடுறாரு. நோட்டீஸை பார்த்துட்டு அதிர்ந்து போன அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று, இருந்தாலும் இப்படி அவங்க ஒரு முடிவுக்கு போயிட்டாங்கல்ல, இது அவங்களோட சுதந்திரம், அதை நான் தலையிட விரும்பலை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. 30 வருடம் நிறைவு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் எல்லாமே எதிர்பாராத முடிவு தான் இது. உடைந்த இதயத்தில் கடவுளின் சிம்மாசனம் கூட நடுங்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, இவர் ஒரு இஸ்லாமியர், இஸ்லாமிய நம்பிக்கையில் முழுமையாக உள்ளவர். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இறைவன் வந்து இந்த விவகாரத்தை, அதாவது விவாகரத்து இருக்குது பார்த்தீங்களா, இதை விரும்ப மாட்டான். எந்த ஒரு இடத்துல இந்த மன முறிவு ஏற்படுதோ அந்த நிகழ்வு நிமிஷத்தில் அந்த இறைவனோட அரசியலோட இறைவனோட இருக்கை, அந்த இறைவனை அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த அரசு வந்து நடுங்கும். அப்போ எவ்வளோ பெரிய இறைவனுக்கே வெறுப்பான செயல் இந்த விவகாரத்துங்கிறது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, இதயத்தில் கடவுளின் சிம்மாசனம் கூட நடுங்கும், உடைந்தவை மீண்டும் சேராது அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோகத்துக்கு உள்ளான ஏஆர் ரஹ்மான் வந்து தன்னுடைய மனைவியை வந்து சமாதானப்படுத்தி சேரணுங்கிற எண்ணத்தை விட தன்னுடைய மனைவியுடைய சுதந்திரத்துக்கு விட்டுருவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, இவங்களுடைய மகன்களும் மகள்களும் என்ன சொல்கிறாங்க, இது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம், இதில் யாரும் தலையிடாதீங்கன்றாலும் இவங்க ஒரு செலிபிரிட்டிங்கிறதுனால எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. சரி, இவர் வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இப்படி போயிட்டாங்களே, இதுக்கு என்னவா காரணம் இருக்குன்னு சொல்லி திரைத்துறையில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கற்பனை பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆனால் எந்த வகையிலுமே இவர் மேலே குறை சொல்ல முடியலை. ஆனால் 1000ல் 1-2 நாதாரிகள் கூட சொல்லலாம், ஏதாச்சும் அபாண்டமாக பேசுங்க யூடியூப்புகளை உட்காந்துக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு அது மேலே காதல் இருக்குமோ, சினிமா துறை இந்த அம்மா மேலே காதல் இருக்குமோன்னு சொல்லி ஒரு கற்பனையான அவதூறுகளை பேசக்கூடிய நாதாரிகள் 1000ல் 1 இருக்கலாம். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறையுமே இல்லாத ஒரு மனிதன். அவர் வந்து அவர் லைஃப்பில் வந்து எந்த ஒரு அவர் செய்த வேலைகளோட தப்பு பண்ண மாட்டார், கரெக்டாக செய்வார். அவர் இந்த பாலச்சந்தர் மூலியமாக தான் ரோஜாங்கிற படத்துக்கு இசையமைத்தார். அதில் தான் இவருடைய திறமையெல்லாம் வெளிப்பட்டுச்சு. ஹை டாப்புக்கு வந்துட்டார், ஆஸ்கார் அவார்டுகளை அள்ளி குமிச்சாருங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட மனிதருக்கு நிகழ்ந்த ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளிண்டா எதை சொல்லலாம்னா, ஈசிஆர் ரோட்டில் மறக்குமா நெஞ்சங்கிற ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணாங்க ஒரு நிறுவனம். அதே ஏஆர் ரஹ்மான் வர்றாருன்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக விளம்பரப்படுத்திட்டாங்க. அந்த இடத்துல 5000 பேர் தான் கூட முடியும். ஆனால் அந்த நிறுவனம் என்ன பண்ணிடுச்சு, 21000 டிக்கெட்டுகளை விற்றுருக்கு. இதுக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு சம்மந்தமே இல்லை. ஆக மிக நெருக்கடி வந்து வந்தவங்களுக்கெல்லாம் பெரிய வசதி குறைவு ஏற்பட்டு பெரிய சர்ச்சைச்சாகி அந்த நிகழ்ச்சி ரத்தாக இருக்குது. இதுக்கு ஆனால் யார் பேர் அடிபடும், ஏஆர் ரஹ்மான் பேர் தான் அடிபடும். ஏஆர் ரஹ்மான் இப்படி பண்ணிட்டாரு, அதிகப்படியான சீட்டுகளை வச்சு கொஞ்சம் இடத்துல சிரமப்படுத்திட்டாரு, அவர் பேர் அடிபட்டுச்ச ஒழிய. ஆனால் இதற்கு காரணம் யார், அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஏஆர் ரஹ்மான் உடனே என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் வந்து இமெயில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க, இந்த தவறு வந்து அவங்க செஞ்சுட்டாலும் இதுக்கு நானும் பொறுப்பெடுத்துக்கிறேன், உங்கள் டிக்கெட்டுகளை நீங்கள் வந்து இமெயிலில் அனுப்புங்க, நான் மணியை ரீஃபண்ட் பண்ணுறேன் வழியை வந்து சொன்னவர் தான் இந்த ஏஆர் ரஹ்மான். அந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை விட
வேற ஒருத்தர் செஞ்ச காரணத்தினால ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி தான் ஒரு வாழ்க்கையில் நடந்தது. அது கூட ஒரு மனைவிக்கு ஒரு அந்த அன்னையிலேருந்து ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்கலாமான்னா அது கூட இருக்காது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. சரி, வேறு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ நம்மளுக்கெல்லாம் தெரியும், பொறாமை பிடிச்ச உலகமாக இருக்குது. ஒரு திரைத்துறையில் ஒரு தமிழன் இப்படி ஹிந்தி டாப்பில் போயிட்டான், இங்கே போனாலும் தமிழை தூக்கி பேசுகிறான், தமிழை இவனுக்கு இவ்வளோ உயர்றதாங்கிற பொறாமையும் யாருக்காவது இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு இஸ்லாமியர். இனி திரைத்துறையில் பார்த்தா ஏகப்பட்ட இஸ்லாமியர்களை குறை சொல்லி இஸ்லாமியர்களை குற்றவாளியை மாதிரி சித்தரிக்கிறதுக்கு நிறையா படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சமீபத்தில் ஒரு திரைப்படம் கூட, அமரன்கிற ஒரு படம், இஸ்லாமியர்களை மிகவும் தாக்கக்கூடிய அளவில் எடுத்திருக்கிறாங்க. அதை எல்லா இஸ்லாமியர்களும் வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக திரைத்துறையில் உள்ள ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமிய மக்களை ஏதாவது ஒரு வகையில் சங்கடப்படுத்தணுங்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் தமிழனாகவும் இஸ்லாமியனாகவும் இருக்கக்கூடிய இந்த ஏஆர் ரஹ்மான் மேலே எந்த குற்றத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியலை. இவர் டாப்பாக உச்சத்துக்கு போகிறாரு, இவர் ஒரு தொழிலையும் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறாரு, தனி மனித வாழ்க்கையிலையும் தப்பு பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வராக ரொம்ப நல்லவராக இருக்கார், இவர் எப்படாவது அவரை தாக்கலாண்டு குறி வச்சு இருந்துக்கணுமோ ஒரு கூட்டம். அந்த கூட்டம் ஏதாவது சதிவேலை பண்ணி இவருடைய மனைவி மனதில் ஏதாவது நச்ச விசக்தி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு வருது. காரணம், இவருடைய மனைவி சாய்ரா பானு குஜராத்தை சேர்ந்தவங்க, குஜராத்தி பெண். அவங்க இந்த வழக்கில் நோட்டீஸ் விட்டுருக்கக்கூடிய வழக்கறிஞரும் குஜராத்தை சேர்ந்தவர். குஜராத்தில் உள்ள பெரும்பாலான அரசியல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான, தமிழர்களுக்கு எதிரான அரசியல் என்று எல்லாரும் கற்பனையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கூட்டம் அந்த பெண்ணிட்ட ஒரு தவறான பொய்யான தகவல்களை சொல்லி ரஹ்மான் அவர்கள் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி இந்த அளவுக்கு நோட்டீஸ் கொடுக்க வச்சிருக்குமோங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்குது. அது உண்மையாங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரிய வரும். ஆக எப்படியா இருந்தாலும் இந்த அம்மா தன்னுடைய மன விலக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாலும் இஸ்லாமிய சட்டப்படி அதுக்கு குலான்னு சொல்லுவாங்க. ஆண் கொடுப்பது தலாக், பெண் கொடுப்பது குலா. இந்த குலா கொடுத்த பிறகு இந்த கணவன் இந்த குலாவை ஏற்று 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டா தான் அந்த திருமண முறிவு ஏற்படும். இவர் அதை ஏற்றுக்காமல் இருந்து இருவருக்கும் சமாதானம் ஏற்பட்டால் இவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லி சட்ட சரியத்துப்படி இருக்கிறதுனால இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இவருடைய நலன் விரும்பிகள் நிச்சயமாக பேசி ஒரு நல்ல முடிவெடுத்து இன்னும் திருமணமாக வேண்டிய ஒரு ஆண்மகன் பெண்மகன் இருக்குது, கண்ணியமான குடும்பம், உங்களுக்குள்ளே இப்படி நடக்கக்கூடாதுன்னு இவங்களை இணைத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேனல் வழியாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் காலு கண் மூக்கெல்லாம் வச்சு அவதூறுகளை பேசுகிறத நிறுத்திட்டு இந்த மாதிரி நல்ல கண்ணியமான ஒரு குடும்பத்தை நம்ம நல்ல முறையில் பேசணும், நல்ல செய்திகளை சொல்லணும். அவர்கள் மீண்டும் இந்த ஏஆர் ரஹ்மானும் சாய்ரா பானுவும் அவருடைய பிணக்குகளை மறந்து இணைந்து நல்ல வாழ்வு வாழணுங்கிற பிரார்த்தனையை வைக்கிறோம். இதையே நீங்களும் வைக்கணும்னு சொல்லி இந்த காணொலி மூலியமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதை ஒரு லைக் கொடுங்க, இதற்கு உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரிய செய்திகள் நாட்டில் பல பக்கம் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை 4 அறை கொண்ட உங்கள் வீட்டுக்கு கொண்டு உள்ளது உள்ளபடி சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.